ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான், அதாவது 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது சிறப்பு. இருந்தாலும் புதனை பொறுத்தவரையும் மறையலாங்க, தப்பு இல்லைங்க. மறைஞ்ச புதன் நிறைஞ்சது தருவார், நல்லது செய்வார்னு ஒரு கணக்கு இருக்குது. இருந்த போதிலும் ஏனைய கிரகங்கள் சிறப்பாக உள்ளனவா, அதான் ரொம்ப முக்கியம். வருட கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கா அப்படின்னா குரு பகவான் 9ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு. பரிவர்த்தனை யோகங்க. அப்போ குரு அப்போ 7க்கு போயிடுறாரு, சுக்கிரன் இங்கே 9க்கு வரார், சிறப்பு. 7ல் ராகுவே இருக்கார், நல்லதும் செய்வார், சில தீய பலன்களையும் செய்வார். குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம். இப்போது குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது சூப்பரான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது 9ஆம் இடத்து குரு சொல்லணுமா, பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அவர் யார்? 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன், நல்லவன். நல்ல இடத்துல அமர்வது ரொம்ப சிறப்பு. பாக்கியமான ஒரு சூழல். இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். குரு கேது காம்பினேஷன், அது ராசியில் கேது இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால குரு கேது காம்பினேஷன் சிறப்பு. கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாகி கோயில் குளங்களுக்கு போவீங்க, தீர்த்த யாத்திரைன்னு போவீங்க, இல்லைனா இன்ப சுற்றுலான்னு கூட ஒரு சிலர் சென்று வரக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குரு 3ஆம் இடத்தை பார்க்கிறார், மிக மிக சிறப்பு. 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம். இளைய சகோதர சகோதரிகள் பாவம், நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய, எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகுமா, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும். இந்த 4 குடையவன் 9ல் பாக்கியமாக இருந்து வாரி வழங்குகிற நிலையில் இருக்கிறார். செவ்வாய் பாருங்கள், உங்களுக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறார், 10ல் அமர்ந்து 4ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போது இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் இருந்திருக்கும். வீடு வாங்கணும், இல்லை ஏற்கனவே மனம் வாங்கி வச்சுருக்கேன் அதை வீடு கட்டணும், இல்லை பக்கத்தில் ஒரு மனம் விலைக்கு வருது அதை வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஃப்ளாட்டு வாங்கணும், இப்படி ஏதாவது உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய தருணமாக இதுன்னா கண்டிப்பாக நிறைவேறும். செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்க்குறது பூமியால் யோகங்கள், பூமியால் வருமானங்கள். பூமி அதாவது ஒன்று இடம் வாங்கிறது, இல்லை ஒரு ஏதாவது ஒரு நிச்சயமாக நடக்குங்க. ஒரு அக்ரிமெண்ட்டாவது போடுவீங்க, ஒரு இடம் வாங்கிறதுக்கு, பூமி வாங்கிறதுக்கு, அப்படி ஒரு நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ராசியை குரு பார்க்குறார், சந்தோஷமாக. அதுவும் புதன், இது ராசி அதிபதி புதன் இல்லையா, புதனுடைய வீடான கன்னியை பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போது ஏற்கனவே நீங்கள் எதுலேயும் புத்திசாலியான ஒரு நபர்கள். உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா அவ்வளோ பிரமாதமாக செய்வீங்க. இப்போ குரு பார்க்குறாருன்னு சொல்லும்பொழுது இன்னும் பிரமாதமாக சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். குலதெய்வத்துடைய அனுகிரகம், பிளெஸ்ஸிங் 100% உண்டு. சீட்டாட்டம், ரேஸு, லாட்டரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் இதுக்கெல்லாம் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் சந்தோஷகரமான ஒரு காலகட்டம். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு அமையும். சிறப்பான காலமாக சிறப்பான காலம். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க அடிக்கடி. 6ஆம் இடத்தில் சனி, 6ல் சனி இருக்க கொடுத்து வைக்கணுங்க. எதிரிகளே இல்லை. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். குறைஞ்சிச்சின்னா கடன் புதுசாக வாங்கிக்கிங்க.
வீட்டு சுப செலவுக்கு வச்சிங்க. ரெண்டாவது, வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியாமல் போயிருக்கலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ உங்களுக்கோ. இப்போ தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் அற்புதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் ரொம்ப சிறப்புங்க. 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்று 9ல் இருக்காருன்ன போது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். ரொம்ப சிறப்பான காலம். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். அது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு. அது வெளிநாடு அதாவது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் உச்ச நிலை பெறுகிறார். பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போ இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் இல்லைங்க, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஆதரவாக இருப்பார்கள். இருந்த போதிலும் உங்களுக்கு 7 ராகு மட்டும் இருந்தால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரும்னு சொல்லணும். ஆனால் பரிவர்த்தனை யோகத்துக்கு குருவும் அங்கே வந்துடுறார். அப்போது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது. அந்த 9 அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடு தானே. அப்போது 9ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாக இருந்து அவர் உச்சநிலையில் இருப்பதால் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, அதாவது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அரசு கருவூலம், வங்கிகள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, அரசு, அதாவது ஒப்பனை கலைஞர்கள், மேக்கப் மேனு, இது போன்ற அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக இது அமைகிறது. நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலம். வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள் இப்போ நான் ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சினிமா இண்டஸ்ட்ரி சாதாரண ஒரு நடிகராக எக்ஸ்ஆர்ஒய்யாக இருந்தவர் இன்றைக்கி ஒரு விஐபியாக ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். ஒரு சின்ன ரோலில் வருவோம், திடீர்னு கதாநாயக அந்தஸ்து வரலாம். ஒரு சின்ன ரோலில் ஒரு லேடி வேலை பார்ப்பாங்க, ஒரு பெண்ணு இருக்கும், இப்போ திடீர்னு ஒரு கதாநாயகி அந்தஸ்து கூட ஒரு முக்கியமான ஒரு ரோல் கிடைக்கும். இப்படி நல்ல சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு வாய்ப்புகள், உங்களுக்கு கடவுள் கைவிடுத்து அழைத்து சென்று உங்களுக்கு வாய்ப்பை வரவழைத்து கொடுப்பார்னு சொல்லலாம். அவர் கடவுள் கைப்பிடிச்சா அப்புறம் உங்களுக்கு என்னங்க இருக்குது, எல்லாமே நடக்குங்க. ஏன்னா 2ஆம் இடம் 9ஆம் இடம் குரு சுக்கிரன், அது நிதித்துறை, நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற துறையில் இருக்கும் அன்பர்கள், உயர்நிலை அதிகாரிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா சனி சூரியன் இணைவு இருப்பதால் உங்களுக்கு ஆகாதவன் எதாவது போட்டு கொடுத்து ஒன்று பிரச்சனை வந்துடுங்க. அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வார இறுதியில் நன்மைகள் நடக்கும், நல்லது செய்யும் என்று சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம் இருப்பது இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு அற்புதமான காலம் என்று சொல்லலாம். 11ஆம் இடத்து அதிபதி சந்திரனாக இருக்கிறார். அதனால் அவர் 2.25 நாள் இருப்பார். அப்புறம் கண்டிப்பாக லாபம் கிடைக்குமா? லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. தனியார் துறையில் இருக்கிறவங்களும் சரி, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அதிகாரிகள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். மற்றபடி 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது, டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு செலவுகள், அசுப செலவு, ஒரு மருத்துவ செலவு, குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு முடியாமல் போகலாம், இல்லை உங்களுக்கே மருத்துவ செலவு வைக்கலாம். எச்சரிக்கையாக இருங்க. 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். ஏதாவது அறிமுகம் இல்லாத இடம், நபர்களிடம்
ஒரு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இது வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், ஒரு புதுமுகமாக இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. இல்லை பழக்கமானவங்ககிட்டையும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பார்க்குறதால ஒரு அசிங்கம், அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தொழில், உத்தியோகம் சிறந்து விளங்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், 2 குடைவன் நல்ல நிலையில் இருக்கா, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும், பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்குது, குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குது, கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதாயம். இப்படி இந்த வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக, எதுவும் நோ டென்ஷனுங்க, ஒன்லி சந்தோஷம். சந்தோஷம்தான் குடிகொள்ளக்கூடிய நிலை. பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.